சின்ன முகமாய் சிங்கார சிரிப்பலையாய் வண்ண வண்ணமேனியமாய் வடிவழகே உனைக் கண்டே புன்னை சாத்தான் குறிச்சியிலே அன்னை வடிவாக அருள் திருவாய் உன்னை கண்டே எங்கும் நிறைந்திருக்கும் இறைவடிவே ஏகாந்த பரவழியாய் அருள் தரும் தெய்வமே மன்னவனே வைகுண்டா மலரடி பணிந்தழைத்தே அருள்வாய் புன்னை சாத்தன் குறிச்சியிலே இறைவா உன்னை புகழோடு பாடுகிறேன் வருவா புன்னை சாத்தன் குறிச்சியிலே இறைவா உன்னை புகழோடு பாடுகிறேன் அருள்வா அன்னை ஸ்ரீ முத்தாரம்மை மடியிலே உன்னை அகமகிழ பாடுகிறேன் அருள்வா அன்னை ஸ்ரீ முத்தாரம்மன் மடியிலே உன்னை அகமகிழ பாடுகிறேன் அருள்வா உன்னை சாத்தன் குறிச்சியிலே இறைவா இறைவா என்னை முழுமதியாய் ஆட்கொண்டு ஆகுதம்மா உன்னை சாத்தான் குறிச்சி சான்றோர்கள் அன்னைக்கு அழங்கு செய்ய அதை ஐயா நான் அகங்குளிர பாட அதை ஐயா நான் அகங்குளிர பாட சாத்தன் குறிச்சியிலே இறைவா இறைவா
அம்மா தாயும் உட்காரம்மா. அடுத்த வருஷம் கோயில்படக்குள்ள எனக்கு ஒரு கைக்குழந்தை கொடுத்துக்கிறம்மா. எனக்கு தாவம் இருக்கிறாங்க. கோயில்பெல்லாம் நினைச்சு போடுறாங்க. அப்படி இருந்த போதிலும் குழந்தை வரம் இல்லாமல் உலகத்தில் இத்தனை பெண்கள் இருக்கின்றார்கள். அப்படி நினைக்க பார்வதி அழைத்துக் கொண்டு ஆட வருவது. ஆனால் அதிக குழந்தை எழுதிட்டு தவம் இருக்கின்றார்கள். இப்படி பார்வதி கொடுக்க முடியும். இங்கே 3 பேர் வந்துட்டாங்க. நான் குழந்தை கொடுத்துட்டு வச்சுக்க.
சாத்தங்குறிச்சியிலே இறைவா இறைவா என்னை முழுமதியாயாட்கொண்டு ஆகுதம்மா உன்னை சாத்தாங்குறிச்சி சான்றோர்கள் அன்னைக்கு அழகு செய்ய அதை ஐயா நான் நகுங்குளிர பாட அதை ஐயா நான் நகுங்குளிர பாட சாத்தங்குறிச்சியிலே இறைவா இறைவா முப்புறத்தை ஆண்டவளே அம்மா நல்ல முத்தாரம்மை வடிவார இறையே என்னாவில் நின்றாடும் நாரணன் அவன் உடன் பிறந்த சோதரியே அம்மா குந்தனுட மடிதனிலே அப்பனுட புகழ் பாடே அப்பனோட புகழ் பாட எப்பொழுதும் எனக்கு அருள் தருவாய் இங்கு வந்த மக்கள் வளமாக அருள்வாய் இங்கு வந்த மக்கள் வளமாக அருள்வாய் உன்னை சாத்தங்குறிச்சியிலே இறைவா அன்னை வடிவாய் நின்றாய் தலைவா